அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆந்திராவை சேர்ந்த மேனாள் நீதியரசர் அவர்களை இந்தியா கூட்டணி சார்பாக அறிவித்திருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக மகாராஷ்டிராவில் இருக்கார், அவரை அறிவிச்சிருக்காங்க. இதில் தமிழர் ஒருவரை நிறுத்தியிருக்கிறோம், தமிழர்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகிறார்கள். உங்களது பார்வை, உங்களது கருத்து எதுவாக இருக்கும்? எதை செய்தாலும் உண்மை இருக்கணும். இந்த நடிப்பு நாடகம் அதை வச்சிருங்க. இன்னொன்னு, கடமை செய்வது வேறு, கடமைக்காக செய்வது வேறு. இந்த பிஜேபியினுடைய ஆட்கள் என்பதெல்லாம் எதையாவது ஒண்ணு செய்தா அது உள்ளால ஒரு வேலையை வச்சுக்கிட்டு ரகசியமா சதித்திட்டம் போடக்கூடிய ஆட்கள். இப்பதான் தமிழ் வருமா, இப்பதான் தமிழருக்காக வரணுமா, தமிழ்நாடுன்னு வருமா, இப்ப வந்து கேட்கறாங்கன்னா அது 4 பேர் சொல்றானுங்களா. ஆனா தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டானுங்க, தமிழ்நாட்டு கல்விக்கு நிதி தர மாட்டானுங்க, தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் புறக்கணிப்பானுங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் நிறுத்தி வச்சுட்டோம், நீங்க ஏன் ஆதரிக்கல அப்படின்னு. இன்னும் நம்ம இதுல பிஜேபியோட குணத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். எதுக்காக ஒன்னு சொல்லிட்டு இப்ப இதை சொல்றிய, நான் இப்ப கேக்குறேன். மூர்மூன்னு ஒருத்தவங்களை பிரசிடென்ட் ஆக்குனாங்க. அந்த அம்மா எஸ்டி மலைவாழ் மக்களை சேர்ந்த பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு கைம்பெண்ணாக இருந்தாங்க. இவங்க நாங்க தான் மலைவாழ் ஒரு மகளிரையே போய் பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் தெரியுமா, நீங்களாம் எங்களை ஆதரிக்கணும், எங்களுக்கு நீங்களாம் ஓட்டு போடணும் அப்படின்னு காட்டுவதற்கு சொல்லுவதற்காக அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு, எதுக்கு உட்கார வச்ச? ஒரு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பார்லிமெண்ட் கட்டடத்தை திறக்கும் போது முதல்ல அவங்க தான் வந்து திறக்கணும், அவங்க கூட தான் பிரைம் மினிஸ்டர் மற்றவங்க எல்லாம் போகணும். இதுதான் மரபு, இதுதான் வழக்கம். ஆனால் அவங்கள கூப்பிடவும் இல்லை, அழைப்பிதழ் கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவர் ஒரு மலைவாழ் பெண், ஒரு கைம்பெண். அங்க தொட்டா பாவம் சூத்திர கத்திர எல்லாம் வந்து போச்சு. எல்லா விதமான சனாதன வர்ணாசிரமத்தை உள்ள வச்சுக்கிட்டு மூர்முவுக்கு மரியாதை அப்படின்னா எப்படி மரியாதை வரும்? அதே அந்த அம்மையார அடுத்து இவனுக்கு ஒரு கோயில் நானுங்க, ராமர் கோயில், அதுக்கு வாசல் வரைக்கும் கூட இட்டுக்கிட்டு போல. இப்படி ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு அசிங்கம் அவமானம் கேவலப்படுத்துறதை விட வேற எந்த விதமான ஒரு இழிவும் எதுவும் கிடையாது. நீ தமிழன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தமிழுக்கு எதிர்ப்பாக, தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கிறத அத்தனையா அவரை செய்ய வச்சுட்டு நீங்களும் தானே ஓட்டு போட்டீங்கன்னு நாளைக்கு சொல்றதுக்கா? நீ எதுக்காக நீ பேசுறன்னு எங்களுக்கு தெரியாதா? இப்ப எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைய வேட்பாளர் சொன்னீங்கல்ல, நம்முடைய இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் நீதியரசர் மட்டுமல்ல, பகுத்தறிவாளராக, சிந்தனையாளராக, சமூக நீதி காப்பாளராக, ஏற்கனவே அவர் கொடுத்த தீர்ப்புகள் அனைத்துமே உச்ச நீதிமன்றத்துல தனியாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்கும்போது தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தரமுள்ள ஒருவரை இந்திய கூட்டணி வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் இவர்களுடைய பார்வையில், இவர்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் கூட நியாயத்தையும் உண்மையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், இப்போ இவர்களுடைய இதுல நாம கேட்க விரும்புவது, நம்முடைய தலைவர்களும் கேட்கறது எல்லாமே என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தி வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செஞ்சுட்டு தான் அர்த்தமாயிடுமா? முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் கேளு, அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றோம் என்று கூட முகத்துக்கு நேரா சொல்லிட்டாங்க. அவர்கள் எதையுமே காதுல வாங்கிக்கல, எதையுமே சூழ்ச்சிக்கல. இந்த ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். அதுல ஓட்டு வாங்கறதுக்காக கூட சில பித்தலாட்ட வேலைகள் கூட செய்யலாம். இவைகள் எல்லாம் இனிமேல் இந்த நாட்டில் எடுபடாது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிப்பாட்டியிருக்காங்க பிஜேபி கூட்டணி சார்பாக. இப்போ இவர் ஏற்கனவே மோடியினுடைய கூட்டணியிலிருந்து அரசாங்கம் நடக்குது, ஒன்றிய அரசு கூட்டணி அரசு தான் நடக்குது. இப்போ இந்த அரசாங்கம் தமிழுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடை சரியாக செய்யலை. அதே போல் தமிழர்களுக்கு வர வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை முறையாக ஒதுக்கீடு செய்யவில்லை. நீங்கள் இந்தியை ஏற்கவில்லை என்று நமக்கு கொடுக்க வேண்டிய, கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறீங்க. இப்போ இந்த சமயத்தில் மகாராஷ்டிராவும் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள், அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்தால், துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் மட்டும் இந்த நிதிகள் குறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட நீதிகள் வழங்கப்படுமா? இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குமா? உங்களது பார்வை. அதாவது
பாரதிய ஜனதா என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதையும் அழகா சொல்லிட்டீங்க. எந்தெந்த வகையில அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றும் உள்ள சமூக நீதி கொள்கைகள் எந்த நிலையாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மாறுபாடா இருக்கிறாங்கன்றத ஒரு இதா சொல்றீங்க. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்றதுக்காக ஒரு பாரதிய ஜனதாவினுடைய அந்த காலத்து RSS ஆளு, எந்த காலத்து ஆளு, அதையும் நம்ம பார்க்கணும். சும்மா இன்னைக்கு வந்த பிஜேபி அப்படின்றது கூட கிடையாது. தெளிவாக மிக சரியாக நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேசிய கீதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம், இந்தியா என்பதே எங்களது கிடையாது, பாரத் மாதா கி ஜே, எங்கள் அகண்ட பாரதம் அப்படின்லாம் RSS பேசிக்கிட்டு இருந்ததுல எங்களுடைய கொடியே இந்த கொடி கிடையாது, சொஸ்திக் சின்னம் போட்ட கொடி அப்படின்னு கொடி ஏத்தி கை கட்டினாங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் இந்த ராதாகிருஷ்ணன். ஆக ஊறி போன RSS நீங்க எதையுமே எதிர்பார்க்க முடியாது. மிக தெளிவாக இந்தின்னு இப்ப சொல்லிக்கிட்டு சமஸ்கிருதம் பின்னால வருதுன்றமே, அந்த சமஸ்கிருதத்தின் உருவமே ராதாகிருஷ்ணன் போன்ற ஆட்கள் தான். அதனாலதான் நம்ம சொல்றோம், இங்கு எந்த விதமான சமுதாயத்தினுடைய நலனுக்கு, வளர்ச்சிக்கு, சீர்திருத்தத்திற்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய எதையும் வழங்கவும் மாட்டாங்க. அதை விட ஒரு கொடுமை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் எப்படி தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்பதுல இவர்கள் முன்னால நிற்கக்கூடியதில் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இருப்பார் என்பதுதான் எல்லாருடைய பார்வையிலையும் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நினைச்சு பாருங்க, இப்ப இவரெல்லாம் எங்க போனாங்க? இங்கதானே இருக்காரு. இது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்தாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காக ராதாகிருஷ்ணன் போன மாசமோ இல்ல போன வாரமோ இல்ல 2 மாசத்துக்கு முந்தையோ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியதை முதல்ல கொடுங்க நீங்க, நான் அந்த காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பாரதிய ஜனதாவில் தானே இருக்கேன், ஏன் நீங்க இந்த கல்வி நிதியை கொடுக்கலன்னு கேட்டிருக்கலாம்ல? யார் கேட்க வேணாம்னு சொன்னாங்களா? யாராவது அவரை பேச வேணாம்னு சொன்னாங்களா? ஏன் பேசல? அதில் அக்கறை இல்லை, ஆகவே அவர் பேசல. அப்படி அக்கறை இல்லாத ஒரு நபரை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? இப்ப கூட பாருங்களேன், கவர்மெண்ட்ல யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து திட்டங்களை அறிவிச்சிருவான். யாரு? பிரைம் மினிஸ்டர் பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுல எப்படி இருக்கணும், 50-50 60-40 இருக்கிறது தான் கரெக்ட். எப்படி? 60% யூனியன் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட், இப்படி இருக்கிறது அதனுடைய நடைமுறை வழக்கம். ஆனா மோடி வந்த உடனே என்னாச்சு தெரியுமா? திட்டத்தை மட்டும் நாங்க செய்யறோம், எங்க பேரு பாத்தீங்களா, எங்கள் திட்டம் ஜல் ஜீவன் திட்டத்தை பார்த்தியா அப்படின்னு இங்க 2 குதிக்குது, 2 கோடாரி காம்புகள் குதிக்கும். ஆனா என்ன, ஜல் ஜீவன் திட்டத்திற்கே 55% நம்ம அரசு கொடுக்குது. இன்னும் சில திட்டங்களுக்கு, மோடியினுடைய பெயர்ல இருக்க திட்டங்களுக்கு 60% நம்ம கொடுக்கிறோம், 40% அந்த நபர் கொடுக்குறாங்க. என்பது சரியாகவே இல்லாத ஒண்ணு. அதை கண்டிக்காத ஒரு நபர், அதை என்னன்னு கேட்காத ஒரு நபர் தான் இப்ப அவங்க வேட்பாளராக நிக்கிறவர். அதுல தமிழராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, உண்மையானவராக தமிழர் கிடையாது. CP ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தபோது அவர் நிறுத்தி அவரை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாடு மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்து விட்டது கொள்கை சார்ந்து. அதே போல பிஜேபியில் நிறுத்தப்பட்ட அவ்வளவு வேட்பாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதற்கு முன்னால் நடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் சரி, அவர்களுடைய வேட்பாளர்களை, தமிழர்களை இந்த தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்திருக்கிறது, புறக்கணித்திருக்கிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த அடிப்படையில் பார்த்தா அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பிஜேபியினுடைய பிரதிநிதிகளை, பிஜேபியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடியவர்களை இந்த தமிழ்நாடு எக்காலத்திலும் ஏற்காது என்பது ஏற்கனவே நிறுவனம் ஆகியிருக்கிறது. இது எதிர்காலத்தில் நிகழும். எனவே இது இதை போலவே CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் என்பதாலேயே இதை ஆதரித்து விட முடியாது என்பது CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே தெரியும். அவரை பொறுத்த வரைக்குமே அவரையே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்கனவே அவர் நிறுத்திய வேட்பாளர்களுடைய அடிப்படையிலே. ஸோ இந்த அடிப்படையில் தமிழர்கள் என்பதால் எங்களை ஆதரிகளே என்று சொல்லிக்கொள்வதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்க முடியும் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு, கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.